உன்னை விட மேலானவர் இந்த உலகத்தில் கடவுள் மட்டுமே. இந்த உலகத்தில் உன்மேல் உண்மையான அன்பு கொண்டவர் கடவுள் மட்டுமே. உன்மேல் உனக்கு அன்பில்லை என்றால் கடவுள் மேல் உனக்கு அன்பில்லை என்றாகிவிடும். கடவுளுக்கு அடுத்ததாக உனது அன்புக்கு தகுதியானவர் நீயே. உலகில் உச்சமான மதிப்புக்குரியவர் கடவுள் மட்டுமே. அடுத்தது மதிக்கப்பட வேண்டியவர் நீயே. ஏனெனில் நீ கடவுளின் பிள்ளை. நீ உதறிவிடக்கூடாதவர் கடவுள் மட்டுமே. அன்பு, நல்லெண்ணம், அறிவு, நிம்மதி, தனிமை, மகிழ்ச்சி, பாசம், பலம், பிடிவாதம், சாதனை, ஆசை, மறதி ஆகிய எல்லாவற்றுக்கும் நல்ல பக்கமும் உள்ளது, மறைப்பக்கமும் உள்ளது. துணைவர், பிள்ளைகள், தாய், தந்தை, சகோதரம், உறவுகள், அயலவர், சமூகம், நாடு, உலகம் என அன்பு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அன்பு குறுகிய வட்டத்துக்குள் வரையறுக்கப்படக்கூடாது. அதுவே நல்லெண்ணம். ஆனால் எல்லோரும் உன் அன்புக்கு பாத்திரமானவர்கள் என்பது கருத்தல்ல. உலகில் பிறக்கும் எல்லா ஆன்மாக்களும் உலக மாயையால் சுற்றப்பட்டதாகவே பிறக்கின்றன. நீர் எவ்வளவு அன்பை சொரிந்தாலும் பாசத்தை காட்டினாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் உன்னை தனிமையாக விட்டு விலகிவிடக்கூடியவர்களே. நன்றி மறந்து விட்டார்கள், தேவையான சந்தர்ப்பத்தில் உதவவில்லை என்று உன் நல்லெண்ண செயற்பாடுகளை நீ நிறுத்திவிடாதே. ஆனால் கவலைப்படாதே, இதுதான் மாய உலகின் பண்பு. உங்கள் துணை பிள்ளைகள் கூட ஆகக்கூடியது சுடலை வரைதான் வருவார்கள். சிலர் அதற்கு முன்னரும் விலகி விடுவார்கள். முதியவர் இல்லத்திலோ அனாதை விடுதியிலோ தெருவிலோ உன்னை விட்டுவிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இந்த மாய உலகில் அவர்களுக்கு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. எல்லோரும் நல்லெண்ண பயிற்சியில் ஈடுபடவில்லை என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த அபாக்கிய நிலைமைகள் நிச்சயமாகின்றன. ஆகையால் உன்னை நீர் உணர்ந்து உன்மேல் நீர் அன்பு இருத்தல் வேண்டும். அவர்களைப் போல கடவுள் உன்னை ஒருபோதும் தனித்து விடமாட்டார் என்பதில் நம்பிக்கை வேண்டும். உன்மேல் உண்மையான அன்பு கொண்டவர் நல்லெண்ணம் என்னும் கடவுள் மட்டுமே. யார் உன்னை விட்டு விலகினாலும் மனம் வருந்தாதே, கவலையை தனதாக்கிக் கொள்ளாதே. அது உன்னை அழித்து விடும். விலத்த வேண்டியவர்களை கடவுள்தான் விலத்தினார் என்பதே உண்மை. சிலர் செத்தபின் சவத்தை கட்டுப்பிடித்து அழுவதும் நாடகமே. அது தேவையற்றது. காப்புகள், மாலை, தாலைக்கொடி, சொத்துகள் மேல் கொண்ட பாசமாகவும் அது இருக்கலாம். இந்த உண்மைகளையே அறிவும் அனுபவங்களும் எடுத்துரைக்கின்றன. அதற்காக உயிர்கள் மேலான உன் பாசத்தை விட்டு விடாதே. அது உன் காவல் தெய்வம். எல்லோரும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக மாற வேண்டும் எனவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய். நன்றி மறந்த எவராவது உன்னை விட்டு விலகி இருந்தால் அதனை நினைத்து கவலைப்படாதே. அதனை அன்றே மறந்து விட வேண்டும். மனிதனுக்கு மிக பயன்படும் ஒரு கருவி உடலில் இணைந்துள்ள மறதியாகும். மறதியானது ஞாபக சக்தியை விட மனிதனுக்கு மிக பயனுடையது. உன் நல்லெண்ணம் கவலையை மறக்கச் செய்து உன் அமைதியை காக்கும். உன் அன்புக்குரியவர்களை நல்லவர்களாக்குவதும் உன்னை கடைசி வரை அல்லது சுடலை வரையாவது விட்டு விலகாதவர்களாக்குவதும் உனக்கு மன அமைதி என்றும் தருவதும் கடவுளின் கருவியான நல்லெண்ணத்தின் வேலை என திடமாக நம்பிக்கொண்டு கவலையை விட்டு உன் நல்லெண்ண செயற்பாடுகளை தொடர வேண்டும் என்பது முத்தியா முனிவர் விருப்பமாகும். உன்னுடைய நல்லெண்ணமும் நல்ல செயற்பாடுகளையும் எப்படி மற்றவரை மாற்றுகிறதென நீ கேட்க தோன்றலாம். இந்த வினாவுக்கான விடையை உணர்ந்துதான் அறிய முடியும். நீர் கொட்டாவி விடும்போது அருகில் இருக்கும் மற்றொருவரும் கொட்டாவி விட தூண்டப்படுகின்றார் என்பதை நீர் பல முறை கண்டிருக்கலாம். நீர் மூத்திரம் பேய தூண்டப்பட்ட போது அருகிலுள்ள மற்றொருவரும் மூத்திரம் பேய தூண்டப்படுவதை நீர் பல முறை கண்டிருக்கலாம். இது உன் மனதுக்கும் அவர் மனதுக்கும் இடையிலுள்ள கம்பியில்லா தொடர்பாகும். எல்லா மனிதரும் ஆன்மாக்களும் கடவுள் என்னும் ஒரு சக்தியின் கூறுகளே. அவை வேறு வேறு உடலுக்குள் இருந்தாலும் அவை ஒரே ஒரு சக்தியின் பகுதிகளே. கடவுள் என்றால் வானம் அல்லது வெளி.
நீர் கடவுளுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் கம்பி தேவையில்லை, வெற்றி வழி போதுமானது. தருமம் பெற தகுதியான ஒருவருக்கு தருமம் ஒன்று கொடுக்கிறாய். வேறெங்கோ இருக்கின்ற உனக்கு தெரியாத ஒருவர் உன் தேவைக்கு வந்து உதவி செய்கிறார் என்றால் இத்தொடர்பும் கம்பியில்லா தொடர்புதான். நீர் தானம் கொடுத்ததும் கடவுளுக்குத்தான், நீர் உதவி பெற்றதும் கடவுளிடம் இருந்துதான் என்பதை உணர்ந்துதான் அறிய வேண்டும். ஆசையில்லாத மனிதர் இல்லை. மனிதருக்கு ஆசை இருக்க வேண்டும். தகுதிக்கு அமைவான ஆசை உச்சமான இன்பத்தை கொடுக்கும். இருக்கின்ற பணத்தின் அளவை பொறுத்தே கொள்வனவு செய்யக்கூடிய பொருளின் தரமும் அளவும் அமையும். தகுதிக்கு அமைவான தொழிலே உனக்கு கிடைக்கும். உன் ஆற்றலின் அடிப்படையில் முயற்சி ஆண்மையை தெரிவு செய்யலாம். தகுதிக்கு மீறிய ஆசை பேராசையாகும். தகுதிக்கு மீறிய ஆசை தோல்விக்கு காரணமாகும். உண்மையை உணர்ந்தால் தோல்வியை வெற்றியாக்கி கொண்டு படிப்படியாக முன்னேறி இலட்சியத்தை அடையலாம். உலகில் கனவு காணாத மனிதர் இல்லை. கனவில் சஞ்சரிக்கும் ஒரு ஏழை விவசாயியின் மகன் அதிகாலையில் விழிப்பு வந்தால் படுக்கையில் விட்டெழும்பாமல் புரண்டு படுத்துக்கொண்டு சிறிது நேரம் கனவு காண்கின்றான் என நினைத்து கொள்வோம். நான் வேலைக்கு போய் உழைப்பேன், அதில் பணத்தை மீதப்படுத்துவேன், 1 ஏக்கர் காணியை குத்தகைக்கு பிடித்து விவசாயம் செய்வேன், அதில் நல்ல விளைச்சல் கிடைக்கும், அதில் வரும் லாபத்தை கொண்டு அடுத்த முறை 2 ஏக்கர் காணி பிடித்து செய்வேன், அதிலும் லாபம் வரும், அடுத்து 10 ஏக்கர் காணி பிடித்து செய்வேன், இந்த முறை நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவேன், இன்னும் என் விவசாயத்தை விரிவாக்குவேன், பணக்காரன் ஆகுவேன், என் அழகான மச்சாளை கல்யாணம் செய்வேன், அவளை எனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு படத்துக்கு செல்வேன், கோயிலுக்கு போவேன், 2 பிள்ளைகளை பெற்று நல்ல அறிவாளிகள் ஆக்குவோம் என்ற கற்பனையில் ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழும்பும் வரை கனவில் மிதப்பான் என எடுத்துக்கொள்வோம். இது அவன் கனவாக இருந்தாலும் தகுதிக்கு மீறிய நல்ல செயல் அல்ல, தகுதியான செயல்தான். மீண்டும் அந்த நல்ல எண்ணம் நெட்டுர பண்ணப்படுவதால் அது அவன் இலட்சியமாகி விடுகின்றது. நீர் எதுவாக நினைக்கின்றாயோ நீ அதுவாகி விடுவாய். மனிதன் சக்தி என்னும் கடவுளின் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையின் எண்ணம் தீயதல்ல. அவன் எதுவாக நினைக்கிறானோ அதுவாகும் வாய்ப்பை தந்தையாகிய கடவுள் காட்டுவார். அவனுடைய கனவை நனவாக்கும் செயலில் ஈடுபடத் தொடங்குவான். அவனை அறியாமலே அவன் எண்ணப்படி பொருத்தமான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அவன் கனவை இலட்சியமாக்கிக் கொள்ள எண்ணியதால் தான் கனவில் கண்ட வாழ்க்கையை விட மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கும் மனிதனாகி விடுவான். அவன் கனவு மறை எண்ணங்கள் உள்ளடக்கியதாக வந்துவிட்டால் அவன் வாழ்க்கையும் மறை எண்ணம் கொண்டதாக அதுவாகிவிடும் என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். ஒரு மனிதன் தான் காணும் இலட்சிய கனவை தன் வாழ்க்கையின் இலட்சியமாக கொள்ளலாம். மனிதர்கள் தங்கள் இலட்சியத்தை கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும். மனிதனாகிய நீர் கடவுளின் பிள்ளை. மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. மனிதனின் பலம் மாய பிடிக்கப்பட்ட அவனுக்கு தெரிவதில்லை. தன்னம்பிக்கை வளர்க்கப்படுமானால் நல்லெண்ணத்துடன் தகுதிக்கேற்ற பொருத்தமான வாய்ப்பை பயன்படுத்தி படிப்படியாக முன்னேறி ஆயுள் காலத்துக்குள்ளே பெருந்தொழிலதிபராக கூட மாறலாம், அல்லது வேறு சாதனையாளராகவும் மாற முடியும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். நம்பவே முடியாத அற்புதங்கள் நிகழ்கின்றன. அதுதான் கடவுளின் ஆற்றல். மனிதனும் கடவுளின் பிள்ளை என்பதால் அவனாலும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும். மெய்ஞானத்தை நிரூபிக்கும் பணியிலேயே விஞ்ஞானிகள் ஈடுபடுகிறார்கள். புதிதாக ஒன்று செய்யவில்லை. அவர்கள் இன்னும் புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை. நீ சக்தி என்னும் கடவுளின் ஒரு பகுதியை. அந்த சக்தி அணுவையும் விட 10,000 மடங்கு சிறியது. அணுக்குண்டின் சக்தியை விட பல கோடி மடங்கு அதிக சக்தி படைத்தது என்று விஞ்ஞானிகள் கண்டதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்களானால் அன்று பிரமாவும் விஷ்ணுவும் கூட கடவுளின் அடிமுடியை கண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் விஞ்ஞானிகள். அதனை நிரூபிக்கும் நாள் வரை காத்திருக்காமல் இன்றைய விஞ்ஞானிகள் சொன்ன நல்லெண்ணத்தை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். பிரவுடிக்கு வருகின்ற மனப்பலத்தை விட வலுவான நல்லெண்ணம் கொண்ட மனப்பலத்தை அடைய நல்லெண்ணத்தை முழுதாக நம்புங்கள். உன் மனதை ஒவ்வொரு கணமும் நல்லெண்ணத்தால் குளிப்பாட்டி தூய்மைப்படுத்துங்கள். வெற்றி உனக்கே என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். ரோல் சாப்பு மெண்டு சாப்பு.